Hey guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 100 மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார் ஃப்ரெஷர் இன் தமிழ். ஓகே, ஸோ என்னோட சேனலில் நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4னு 25 கொஸ்டின்ஸாக செட்டாக நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த 4ஐயுமே ஒன்றா ஜாயின் பண்ணி லைக் 1 hour லாங் 100 வீடியோஸுமே, அதாவது 100 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ஒரே வீடியோவில் பார்க்குற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஃப்ரெஷர், நான் வந்து மெடிக்கல் கோடிங் ஜாப் போகணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் வந்து என்ன சொல்ல, உங்களால் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும், நான் எங்கேயும் கோர்ஸ் பண்ண லைக் விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு டிப்பு தான். நீங்கள் ரீசன்ட் பாஸ் அவுட்டாக லைக் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் லைக் அதோட ஜாப் போகணும்னு நினச்சிங்கன்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து 100 மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அப்புறம் ஒரு 50 காமன் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ப்ளஸ் மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் போனஸாக நீங்கள் என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பக்கத்தில் வந்து 100 இல்லாட்டி ஒரு 50 பக்கத்தில் வந்து மெடிக்கல் கோடிங் அப்ரிவேஷன்ஸ் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா ஃபார் ஷுர் வந்து என்ன பண்ணிடலாம், மெடிக்கல் கோடிங் ஜாபை உங்களால் கிராக் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். ஓகே, ஸோ நம்ம வாங்க லைக் 25 செட் ஆஃப் கொஸ்டின்ஸை பார்ட்டாக ஒரே வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் ஷியாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மெடிக்கல் கோடிங். ஓகே, ஸோ சில பேரை நானே பார்த்துருக்கேன். ஓகே, அவங்களுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கும். நீங்கள் வந்து அவங்க எப்படின்னு பார்த்தீங்க ஐசிடி, சிபிடி, ஹெச்பிஎஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. பட் வாட் இஸ் மெடிக்கல் கோடின்னு கேட்டால் டக்குன்னு சொல்ல வராது. ஓகே, ஸோ ஆஸ் ஏ மெடிக்கல் கோடராக நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மெடிக்கல் கோடிங்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் இருக்கணும் இன்டர்வியூவில். ஸோ வாட் இஸ் மெடிக்கல் கோடிங்க்கு என்ன மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஹெல்த் கேர் டயக்னோசிஸ் ப்ரொசீஜர்ஸ், services and the equipment into standardized alphanumeric codes using systems like ICD, CPT, HCPS. Okay, ஸோ பேசிக்காக ஏன்னா வாட் இஸ் மெடிக்கல் கோடிங்னா கன்வெர்ட்டிங் பேஷண்ட் டேட்டா இன்டு த ஆல்ஃபா நியூமெரிக் கோடுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை காட்டிலுமே இந்த மாதிரி நீங்கள் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் மெடிக்கல் கோடிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஹெல்த் கேர். ஓகே, ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் மெடிக்கல் கோடிங் ஏன் இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட் என்ஷூர்ஸ் அக்யூரேட் டாக்குமெண்டேஷன், simplifies the billing process, helps healthcare providers receive payment and support data collection for research and analysis. Okay, ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பில்லிங் ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் வந்து பேமெண்ட்டை வாங்குறதுக்கும் டேட்டா கலெக்ஷனுக்குமே மெடிக்கல் கோடிங் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் சிஸ்டம்ஸ் யூஸ்டு இன் மெடிக்கல் கோடிங். ஓகே, ஸோ இந்த மெடிக்கல் கோடிங்லேயே உங்களுக்கு வந்து 3 மேஜர் டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நம்ம முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி, இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ். ஸோ இதில் உங்களுக்கு டிசீஸ் ரிலேட்டடான கோர்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹெச்சிபிசிஎஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கும். அதே மாதிரி சிபிடி வந்து கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி, அதில் வந்து ப்ரொசீஜர் சர்வீஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்னா சிம்பிள் தான், ஐசிடி, சிபிடி, ஹெச்சிபிஎஸ் அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன மாதிரியான யூஸ் ஆகுதுங்கிறதையுமே சொல்லணும். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் அப்படியே ஸ்க்ரீனில் காட்டிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஐசிடி அண்ட் வாட் இஸ் யூஸ்டு ஃபார். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி கொஸ்டினாக தான் அப்படியே வந்து இவங்க தனியாக சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஓகே, 3 பற்றியுமே பேசாமல் தனியாகவுமே கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும், ஸோ சிம்பிள். So ICD stands for International Classification of Diseases used to code diagnosis and health condition. Okay, so அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபாலோயிங் கொஸ்டின்ஸுமே இருக்க போகுது. ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சிபிடி அண்ட் வாட் டஸ் இட் கோட். ஓகே, ஸோ சிபிடினா என்ன, கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரா சிபிடி கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி கோர்ஸ் டெஸ்கிரைப் த மெடிக்கல், சர்ஜரிக்கல் அண்டு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் அண்டு சர்வீஸ் பெர்ஃபார்ம்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு சிக்ஸ்த் கொஸ்டினும் அதே மாதிரி தான் வாட் இஸ் ஹெச்சிபிசிஎஸ் அண்டு வென் இட் இஸ் யூஸ்டுன்னு கேட்குறாங்க. அதை எப்போ யூஸ் பண்ணுறோங்கிற கேட்குறாங்க, சேம் தான். ஸோ இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லணும், ஹெச்சிபிஎஸ்னா ஹெல்த் கேர் காமன் ப்ரொசீஜரல் கோடிங் சிஸ்டம். ஸோ கோட் ஃபார் யூஸ்டு டு ரிப்போர்ட் நான் ஃபிசிஷியன் சர்வீஸ் லைக் டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட், ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். ஸோ 7th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐசிடி அண்ட் சிபிடி கோர்ஸ். ஓகே, ஸோ ஐசிடி கோர்ஸ் ஃபார் டயக்னோசிஸ் வைல் சிபிடி கோர்ஸ் ஆர்
ஃபார் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சர்வீசஸ்னு நம்ம சொல்லணும். ஸோ 8th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் வெர்ஷன் ஆஃப் ஐசிடி இஸ் கரண்ட்லி இன் யூஸ்? ஓகே, ஸோ ஐசிடியோட எத்தனாவது வெர்ஷனை இப்போ நம்ம கரண்ட்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் கோடிங் கம்பெனிஸில் மோஸ்ட் ஆஃப் த எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஐசிடி 10 CM தான் கரண்ட்லி வந்து டயக்னோசிஸ் கோடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நான் ஏன் உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேர்த்து சொல்கிறேன்னா, அந்த இதை நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தமிழ்லையுமே நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரணும். வீடியோ பார்க்கும்போது அதை நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லணுங்கிறதே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிரணுங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வாங்க அப்போ நம்ம அப்படியே 9th கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஸோ 9th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும், வாட் ஆர் த 3 கேட்டகரிஸ் ஆஃப் சிபிடி கோர்ஸ்? ஓகே, ஸோ இதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ செகண்ட் கேட்டகரியில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். அதே மாதிரி தேர்ட் கேட்டகரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ்னு இருக்குது. ஓகே, ஸோ 10th கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். 10th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மாடிஃபையர் இன் மெடிக்கல் கோடிங்? So a modifier is a 2-digit code added to CPT or HCPS code to indicate the services were altered without changing its definition. ஓகே, ஸோ ஒரு சர்வீஸ்லேயோ இல்லாட்டி ஒரு ப்ரொசீஜர்லேயோ ஒரு அல்டர்னேட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து அதோட டெசிக்னேஷன் மாறாமல் வந்து அல்டர்னேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒரு சில கோட்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். 2 டிஜிட் கோட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம மாடிஃபையர்னு கூப்பிட்றோம். ஓகே, ஸோ 11th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, so give an example of a commonly used CPT modifier and explain it. Okay, so modifier 25. so இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, it indicates a significant separately identify emergency service by the same physician on the same day as a procedure. இதை வந்து இதுக்கு நம்ம இப்படி ஆன்சர் பண்ணணும். ஸோ 12th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அப்கோடிங் அண்ட் ஒய் இட் இஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ? ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அப்கோடிங் இன்வால்வ்ஸ் யூசிங் ஏ ஹையர் லெவல் கோட் தென் justified by the service provided. Okay, which can lead to overbilling and fraud investigation. ஸோ இங்கே வந்து அப்கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதுலேருந்து காட்டிலுமே அதை வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணதை காட்டிலுமே அவங்க வந்து ஹையர் லெவல் கோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஹையர் லெவல் கோட் பண்ணும்போது கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக ரைஸ் ஆகும். இது வந்து ஃப்ராடோ இல்லாட்டி ஓவர் பில்லிங்காகவே வந்து பார்ப்பாங்க. ஓகே, வாங்க 13வது கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். 13வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டவுன் கோடிங் அண்ட் ஹவு டஸ் இட் அஃபெக்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்? ஸோ டவுன் கோடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் கோடிங் இஸ் அசைனிங் lower level codes than justified, which can result in lower reimbursement and affect compliance accuracy. ஓகே, ஸோ இங்கே டவுன் கோடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிள் தான். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அப் கோடிங், அதே மாதிரி இங்கே டவுன் கோடிங். ஸோ என்ன சொல்கிறது, காய்ச்சலுக்கும் தலைவலிக்குமான மாத்திரை வாங்கிட்டு காய்ச்சலுக்கு மட்டுமே ஒரு கோடு எழுதுனீங்கன்னா அங்கே தலைவலிக்கான மாத்திரைக்கான பணத்தை எப்படி சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போய் சேரும்? ஓகே, ஸோ அதை பற்றி தான் இங்கே டவுன் கோடிங்கில் சொல்கிறோம். 14th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த எவாலுவேஷன்? இஎம்னா உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். வாட் ஆர் எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அண்ட் when they are used? ஓகே, ஸோ இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. ஸோ இஎம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டாக்குமெண்டிங் ஆஃபீஸ் விசிட், கன்சல்டேஷன் அண்ட் சிமிலர் நான் ப்ரொசீஜரல் சர்வீஸ். ஓகே, ஸோ அதை என்னன்னு சொல்லிடணும், அதெல்லாம் என்னென்னு சொல்லிடணும். அதே மாதிரி டாக்குமெண்டிங் ஆஃபீஸ் விசிட்ஸ் கன்சல்டேஷனுங்கிறது எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி அதை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிமிலர் நான் ப்ரொசீஜரல் சர்வீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 15வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டிஆர்ஜி அண்ட் இன் விச் செட்டிங்ஸ் இட்ஸ் அப்ளைடு? ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கொஸ்டின் மெடிக்கல் கோடிங்கில் வந்து இன்டர்வியூஸில் கேட்டாலுமே அதோட அப்ரிவேஷன் கேட்குறாங்கன்னா அதுக்கான ஃபுல் ஃபார்மை வந்து நீங்கள் சொல்லிடணும். ஓகே, ஸோ டிஆர்ஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயக்னோசிஸ் ரிலேட்டட் குரூப். ஓகே, ஸோ டயக்னோசிஸ் ரிலேட்டட் குரூப் இஸ் யூஸ்டு இன் இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ். இந்த நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இன்பேஷண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் மோர் தென் அ டே வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்கள இன்பேஷண்ட் எடுப்பாங்க. ஸோ டிஆர்ஜி இஸ் யூஸ்டு இன் இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ் டு கிளாசிஃபை ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட் அண்ட் டிட்டர்மைன் ஹவு மச் மெடிகேர் பேஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 16வது கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ வாட் இஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் மெடிக்கல் கோடர்? ஸோ மெடிக்கல் ரோலோட பிரைமரி ரோல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ அதை ரீட் பண்ணி அதில் ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கரெக்டாக அப்ராப்ரியேட்
வந்து கோட்ஸ் எல்லாம் அதுக்கான கரெக்டான கோட்ஸை நீங்கள் அசைன் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லாமல் கோடிங் கைட்லைன்ஸோட நீங்கள் அதை வந்து ஆல்ஃபா நியூமெரிக் கோடாக மாற்றிருக்கீங்கிறத என்ஷூர் பண்ணுறது தான் ஒரு மெடிக்கல் கோடரோட ப்ரைமரி ரோலாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 17th கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஏ கிளைம் டினைல் இன் மெடிக்கல் கோடிங். கிளைம் டினைல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் when an insurance company rejects a claim due to issue like coding errors, missing information or non-covered services. ஓகே, இவங்க வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே ப்ராப்பராக மாற்றாமல் சிலதை மிஸ்மேட்ச் ஆவோ இல்லாட்டி சிலதை வந்து எரர் பண்ணியோ வேற ஒரு கோடுக்கு இப்போ வந்து தலைவலிக்கான கோடுக்கு பதிலாக அவங்க வந்து வயிற்று வலிக்கான கோடு போட்டிருந்தாங்கன்னா அங்கே ஒரு மிஸ்மேட்ச் ஆகும். ரைட்டா? ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து அதெல்லாம் டினைல் பண்ணுவாங்க. ஸோ உடனே மாற்றணும் பணம் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அங்கே டினைல் பண்ணுறது தான் வந்து இங்கே ரிஜெக்ட் கிளைம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 18th வந்து நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு ஷுட் எ கோடர் ஹேண்டில் கிளைம் டினைல். ஸோ இப்போ வந்து ஒரு டினைல் கோடிங்னே உங்களுக்கு தனியாகவே இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து ஒரு டினைல் கோடிங்கை ஒரு மெடிக்கல் கோடர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கேட்குறாங்க. அனலைஸ் த டினைல் ரீசன், கரெக்ட் எரர், ரீசப்மிட் த கிளைம் அண்ட் என்ஷூர் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இஸ் ப்ரொவைடட். அப்படி நம்ம ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ 19th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் மெடிக்கல் கோடிங் கைட்லைன்ஸ் மஸ்ட் எ மெடிக்கல் கோடர் ஃபாலோ. ஸோ இதுக்கான கைட்லைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவர் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் மெடிக்கல் கோடர்ஸான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ICD-10 அஃபிஷியல் கைட்லைன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜியாக இருக்கட்டும், HCPSோட கோடிங் ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டி வரும். ஸோ அதே மாதிரி பேயரோட ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ்ன்னு தனியாக இருக்கும். சில இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிகேர் அதே மாதிரி மெடிக்கல் எய்டாக இருக்கட்டும். அதே மாதிரி HIPAAவோட கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் சூப்பர் பில்லுன்னு கேட்பாங்க. ஸோ சூப்பர் பில்லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ சூப்பர் பில் இஸ் அன் ஏ டீடைல்டு ஃபார்ம் யூஸ்டு பை ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் that include all services rendered and codes submitted to insurance for claims. ஓகே, ஸோ சூப்பர் பில்லுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டாக எல்லா ஃபார்ம்ஸுமே வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்னால வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கோடிங் ஆடிட் அண்ட் ஒய் இட் இஸ் கண்டக்டட்னு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குன்னு தனியாக சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த கோடிங் ஆடிட் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ ஆஃப் கோடட் டாக்குமெண்டேஷன் டு என்ஷூர் அக்யூரன்சி, கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் டிடெக்ட் ஃப்ராட் ஆர் எரர்ஸ். ஓகே, ஸோ ஏன் இதை கரெக்டாக எல்லா கம்பெனிஸுமே இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் மெடிக்கல் கோடர் ட்ரைனியாக போகிறீங்கன்னா உடனே நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே உங்களுக்கு எந்த எரருமே இல்லாமல் நீங்கள் பண்ணுவீங்கிற ஷூரிட்டி கிடையாது. ரைட்? ஸோ ஏன் இதை வந்து தனியாக ஆடிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து யூஎஸ்லேருந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுது. இப்போ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு எரருக்குமே வந்து அந்த கம்பெனி வந்து ஃபைன் பே பண்ண வேண்டிய சில சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா கோடிங் கம்பெனிஸுமே ஆடிட் பண்ணதுக்கப்புறம் தான் அனுப்புகிறாங்க. ஓகே, ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு நிறையா இதை வந்து எரர் வரும். அதுக்காண்டி தான் தனியாக டினைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே தனியாக இருக்குது. ஸோ 22nd கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் NCCI அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் கோடர்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக கொடுக்கணுங்கிறதுக்காண்டி வந்து எல்லாத்தையுமே அப்ரிவேஷனை வந்து குட்டி குட்டியாக மட்டும் கொடுத்துருக்கேன்னு நினைக்க வேணாம். எந்த இன்டர்வியூவராக இருந்தாலுமே எல்லாருமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபார்மை எடுக்க மாட்டாங்க இன்டர்வியூவில். ஓகே, ஏன்னா அதோட ஃபுல் ஃபார்மை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கணும்ல. ஸோ அதனால தான். ஸோ இப்போ NCCIனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கரெக்ட் கோடிங் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ இது என்ன ப்ரமோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் கோடிங் பை ஐடென்டிஃபையிங் அண்ட் ப்ரிவென்டிங் இன்கரெக்ட் கோட் காம்பினேஷன். ஓகே, ஸோ இந்த கோட்ஸோட காம்பினேஷனை பார்த்து அது கரெக்டாக இல்லாட்டி அதில் எரர் இருக்காங்கிறத வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காண்டி இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கரெக்ட் கோடிங் இனிஷியேட்டிவ் promotes correct coding by identifying and preventing incorrect code combination. Okay, so next நம்ம 23rd question 23வது question என்னன்னு பார்ப்போம் வாங்க. Can you name a few medical coding software or tools used by professionals? ஸோ இதுக்கே வந்து இருக்கிற சில டூல்ஸ் பற்றியுமே சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த 4 மேஜர் சாஃப்ட்வேர்ஸ் டூல்ஸை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3M கோட் ஃபைண்டர், அதே மாதிரி ஆப்டமோட என்கோடர் ப்ரோ இருக்குது, அதே மாதிரி கோடிஃபை பை AAPC. ஸோ இந்த இடத்துல AAPCனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ப்ரொஃபஷனல் கோடர்ஸ். ஓகே, அதே மாதிரி ட்ரூ கோட் என்கோடர்னு இன்னொரு டூல்ஸுமே இருக்குது. ஸோ வாங்க 24th கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் LCD அண்ட் NCD.
ஸோ எல்சிடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கவரேஜ் டிட்டர்மினேஷன், அதே மாதிரி என்சிடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டேமேஜ் டிட்டர்மினேஷன். ஸோ இந்த எல்சிடியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீஜியன் ஸ்பெசிஃபிக் கவரேஜ் ரூல்ஸ் இருக்கும், என்ன நேஷனல் வைட் மெடிக்கேர் கவரேஜ் ரூல்ஸ். ஓகே, ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் சொன்னீங்கனாலே இந்த கொஸ்டின்ஸுக்கு உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ வாங்க லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஹிப்பா இம்பார்ட்டன்ட் ஃபார் மெடிக்கல் கோடர்ஸ். ஓகே, ஸோ இங்க இடத்துல ஃபர்ஸ்ட் ஹிப்பாவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் போர்ட்டபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிப்பானா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் போர்ட்டபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட டேட்டாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேருந்து அதோட கான்ஃபிடென்ஷியலை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து ஃபாலோ செக்யூர் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ப்ராக்டிசஸ். ஓகே, so data is a power, data is a tool. Right now in India industries, like not only in India, so worldwide data is a power. Okay, ஸோ இது வந்து அதுலேயும் மெயின்லி இது வந்து ஹெல்த் கேரோட டேட்டா. ஸோ இதை நீங்கள் வந்து அந்த கோடர் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுறாரா, பர்சனல் யூஸ்க்கு எடுத்துக்காமல் இருக்காராங்கிறது எல்லாத்தையும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ஷூர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹிப்பா இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பா என்ஷூர்ஸ் கோடர்ஸ் ப்ரொடெக்ட் பேஷண்ட் டேட்டா, மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியலிட்டி and follow secure data transmission practices. Okay, so the first question என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டயக்னோசிஸ் கோட் இன் இன்சூரன்ஸ் கிளைம். அதாவது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறப்ப டயக்னோசிஸ் கோட் எதுக்கு தேவைப்படுது மெடிக்கல் கோடிங்கிறது இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ டயக்னோசிஸ் கோட் தானே நமக்கு வந்து எதுக்காண்டி அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாருங்கிறது சொல்லும். ஓகே, ஸோ இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தெரியணும்ல, இப்போ நான் வந்து ஒரு சர்வீஸ் எடுத்திருக்கேன்னா என்ன சர்வீஸ் எடுத்திருக்கேன், எதுக்காண்டி எடுத்திருக்கேங்கிறத எனக்கு என்ன டயக்னோசிஸ் பண்ணாங்கங்கிறத பொறுத்து தானே இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு புரியும். கரெக்டா? ஸோ அதை பற்றி வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் டயக்னோசிஸ் கோட்ஸ் டெல் த ரீசன் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஸோ த இன்சூரன்ஸ் கம்பெனி நோ ஒய் த பேஷண்ட் காட் த சர்வீஸ்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ மெடிக்கல் கோடர்ஸ் டாக் டு டாக்டர்ஸ் டைரக்ட்லி. ஸோ இப்போ வந்து இது என்ன சொல்கிறதுனா டாக்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு மெடிக்கல் கோடர் டைரெக்டாக பேசுவாரானா மோஸ்ட்லி பேச மாட்டாங்க. ஓகே, 90% இது நடக்காது. பட் டாக்குமெண்டேஷன் வந்து கிளியராக இல்லை, அந்த மெடிக்கல் கோடரோட ஹையர் லெவல் சீனியர்ஸுக்குமே அதை புரியலைன்னா ஃபார் ஷியோர் அந்த டாக்டருக்கு வந்து அந்த கொரி வந்து அனுப்பி அதை கிளாரிஃபை பண்ணிட்டு தான் அந்த ஃபைலை நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தேர்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டெய்லி ப்ரொடக்டிவிட்டி டார்கெட் ஃபார் கோடர்ஸ். ஓகே, ஸோ இந்த மெடிக்கல் கோடிங்லேயுமே மோஸ்ட்லி இல்லை எல்லா கம்பெனிஸ்லேயுமே டார்கெட் பேஸில் தான் உங்களை ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு சில டார்கெட் இருக்கும், ஒரு நாள் இவ்வளோ டாக்குமெண்டேஷன் முடிச்சிடணுங்கிற மாதிரிலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு சேலரி ஃபார் எக்ஸாம்பிள் அஸ் ஏ ஃப்ரெஷராக நீங்கள் 15K கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி நீங்கள் டார்கெட்ஸ் எல்லாமே கரெக்டாக அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ்மே இந்த ஃபீல்டில் கிடைக்கிறது. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். பட் நார்மலி நீங்கள் அவுட் பேஷண்ட் டேட்டாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 சார்ட் வரைக்கும் ஒரு நாளைக்கு பண்ணுற மாதிரி இருக்கும், சாரி 1 ஹவருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு இன்பேஷண்ட் கோடிங்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு 8 to 15. ஏன் சார் பாதிக்கு பாதி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அவுட் பேஷண்ட்னா என்ன. நம்ம வர்றோம், டாக்டரை மீட் பண்ணோம், சில ட்ரீட்மெண்ட் ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வெளியே போயிடும், வீட்டுக்கு போயிடும். ஓகே, இன்பேஷண்ட்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா த பர்சன் அல்லாட்டி த பேஷண்ட் ஸ்டே மோர் தென் 1 day in the hospital. ஓகே, ஸோ அட்மிட் ஆகியிருக்காரு அட்மிட்டட் மோர் தென் அ டே. ஓகே, ஒரு நாளுக்குள்ளே வந்து அவர் அட்மிட் ஆகிருக்காருன்னா ஒரு நாளைக்கு மேலே அவரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்பேஷண்ட் கோடிங் கீழே தான் அவரோட கிளைம்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ பேலன்ஸ் ஸ்பீட் அண்ட் அக்யூரன்சி இன் கோடிங். ஸோ இந்த மெடிக்கல் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கோடிங் வந்து ஒரு 0 tolerance இண்டஸ்ட்ரி தான். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து 0.1% ஆஃப் tolerance தான் இங்கே வந்து ஏற்றுக்கவே செய்வாங்க. ஓகே, பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்பீடாகவும் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் வந்து அக்யூரன்சியாகவும் இருக்கணுங்கிற பட்சத்தில் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்கிற ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னா பை அண்டர்ஸ்டாண்டிங் த டாக்குமெண்டேஷன் கிளியர்லி, ஃபாலோயிங் மெடிக்கல் கைட்லைன்ஸ் அண்ட் நாட் ரஷ்ஷிங் பிளைண்ட்லி. ஓகே, ஸோ சில ப்ராசஸ் டைம் எடுக்கும்னா சில டாக்குமெண்டேஷன் முடிக்க டைம் எடுத்து தான் ஆகும். ஓகே, ஏன்னா அந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் கிளியராக படிக்கணும், எந்த ஒரு எரருமே இல்லாமல் நீங்கள் அதை மேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணி தான் நான் வந்து பிளைண்ட்லி எதையுமே ரஷ் பண்ண மாட்டேன். டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்கான்னு நான் பார்ப்பேன், அப்புறம் என்னோட கோடிங் கைட்லைன்ஸ் வச்சு நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ ப்ராக்டிஸ்டு ரியல் டைம் சார்ட்ஸ் பிஃபோர் ஹஸ் ஏ ஃப்ரெஷராக இருந்தாலுமே. ஓகே,
ஸோ அஸ் ஏ ஃப்ரெஷராக இருந்தாலுமே இந்த சென்ஸ் நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு லைஃப் சயின்ஸ் முடிச்சுட்டு உடனே நீங்கள் ஒரு ஒமேகாவோ கோராவோ வி டெக்னாலஜி ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர் தான், நீங்கள் மெடிக்கல் கோடராக ஒர்க் பண்ணல தான். பட் இந்த கொஸ்டின் கேட்பாங்களான்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் கேட்குறாங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஸோ நீங்கள் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலான்னா, இல்லை சார் நான் எதுவுமே பண்ணல, நான் ஃப்ரெஷர் தானே, என்கிட்ட எப்படி எனக்கு எப்படி தெரியும், அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறதை காட்டிலும் எஸ் I have worked on sample OP IP charts during training with real world scenarios. ஓகே, ஸோ இந்த இன்டர்வியூக்காண்டியோ இல்லாட்டி மெடிக்கல் கோடிங்குள்ளே எனக்கு வரணுங்கிறது ஆசை. ஸோ அதனால் வந்து நான் சாம்பிள் சார்ட்ஸ் எல்லாமே எடுத்து நான் ட்ரைன் பண்ணிக்கிட்டேன் என்னங்கிற மாதிரி இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் 6th கொஸ்டினாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சார்ட் ரிவ்யூ அண்ட் கோடிங். ஓகே, ஸோ சார்ட் ரிவ்யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் வரும், ஒரு பேஷண்ட்டோட டாக்குமெண்ட் வரும். ஸோ அதில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, அதெல்லாம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து சார்ட் ரிவ்யூ. அதே மாதிரி கோடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் இஸ் அசைனிங் த கரெக்ட் ஐசிடி அண்ட் சிபிடி கோட்ஸ் பேஸ்டு ஆன் த இன்ஃபோ. ஓகே, ஸோ அவர் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காருங்கிறத பொறுத்து சிபிடி கோடையும், என்ன டிசீஸுங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஐசிடி கோடு, இது எல்லாத்தையும் நீங்கள் அசைன் பண்ணுறது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கோடிங்கில் வரும். ஸோ 7th கொஸ்டின் என்னன்னு பார்த்தா, கேன் ஒன் விசிட் ஹாவ் அ மோர் தென் ஒன் சிபிடி கோட்? எஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சிபிடினா என்ன, கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. ஸோ இந்த கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் கோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு டிசீஸ்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாண்டிஸ்னே வச்சுக்கோங்களேன். அந்த ஜாண்டிஸ்க்கு பல விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குமா, ஒரே பர்டிகுலர் ஒரே மருந்தே இருக்கிறது இல்லை ஒரே டிசீஸ்க்கு, கரெக்டாக? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுமே இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் சிபிடி கோர்ஸ், மோர் தென் ஒன் சிபிடி கோர்ஸ்லாம் இருக்குமானா எஸ், இஃப் மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் வேர் டன் வி கேன் கோட் ஆல் யூசிங் மாடிஃபையர் இஃப் ரெக்யூர்டு. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒன் சிபிடி கோட் கேசஸில் வந்து டாக்குமெண்டேஷனில் வந்துருச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணி தான் ஆக வேண்டி வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி விச் வெர்ஷன் ஆஃப் ஐசிடி இஸ் கரண்ட்லி இன் யூஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப காமன் தான். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூ போகிறீங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கணும். இப்போ நம்ம என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி 10CM. ஓகே, ஐசிடினா என்ன, இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ். ஸோ நம்ம எந்த இதோட கோர்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட கோர்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ 9th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் POS மீன் இன் பில்லிங். ஸோ பிளேஸ் ஆஃப் சர்வீஸ். ஓகே, இட் ஷாஸ் வேர் த ட்ரீட்மெண்ட் வாஸ் கிவன், ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஹோம். POSனா பிளேஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ இந்த இடத்துல வந்து அவருக்கு எங்கே வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்களா, ஹாஸ்பிட்டல்னா லைக் மோர் தென் நிறைய டாக்டர்ஸ் இருக்குது, கிளினிக்னால் ஒரே ஒரு டாக்டர் வந்து ஒரு இடத்துல வச்சு இது பண்ணுறது பேர் கிளினிக், இல்லாட்டி அவரோட வீட்டில் கொடுத்தாங்களா. ஸோ இந்த மாதிரியான இதுவுமே நம்ம பில்லிங்கில் கவர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ 10th என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பேட்ச் கோடிங். ஸோ பேட்ச் கோடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபைலாக ஒவ்வொரு சேட்டாக இது பண்ணுறதை காட்டிலுமே ஸோ மொத்தமாக வந்து ஒரு குரூப்பாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதோட டேட்டும் ப்ரொவைடர்ஸையுமே வச்சு கூட கோட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும், வாட் இஸ் பேட்ச் கோடிங்னு கேட்டாங்கன்னா, இட் மீன்ஸ் கோடிங் மல்டிபிள் சேட்ஸ் இன் ஒன் கோ, யூஸ்வலி குரூப்டு பை டேட் அண்ட் ப்ரொவைடர்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 11th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிஃபோர் கோடிங் ஏ சார்ட். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளாக இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கோடிங்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சார்ட்டில் நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க, அதை வந்து இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, ஸோ நான் கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன செக் பண்ணுவேன், பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுவேன், டேட் ஆஃப் சர்வீஸ், அதே மாதிரி ப்ரொவைடர் நோட். ஸோ இதை எல்லாத்தையுமே நான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி 12th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் வில் யூ டூ இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏ டாக்டர் ஷார்ட் ஃபார்ம். ஸோ இப்போ சில டாக்டர்ஸ் எல்லாமே அந்த டாக்குமெண்டேஷன்லேயே ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பை த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நமக்கு இது வரும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் அப்ரிவேஷன்ஸ் இருக்கும், அதை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி 99%. ஸோ அது வந்து பை த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும். ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலான்னா, ஐ டு ரெஃபர் டு ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் அப்ரிவேஷன்ஸ் ஆர் ஆஸ்க் கொரி இஃப் இட் இஸ் கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி 3rd கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஐசிடி கோட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபாலோ அப் விசிட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, அது இன்பேஷண்ட்டோ அவுட் பேஷண்ட்டோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயாச்சு, இப்போ மறுபடியும் ஃபாலோ அப்புக்கு வராங்க ஒரு பெரிய பெரிய கேசஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ்லாம் ஃபாலோ அப் போவோம், கரெக்டாக?
ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து கோர்ஸ் லைக் இஜெட் 09 ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ அப், அதே மாதிரி இதை 2 கோர்ஸையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபாலோ அப் விசிட்க்கு யூஸ் பண்ணுவோம் ஐசிடியோட கோர்ஸை. ஸோ இங்கே என்ன சார் டிஃபரன்ஸு இது ரெண்டுக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க இஜெட் 09 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் ஃபாலோ அப் செக்அப் மட்டும்தான். பட் இது வந்து உங்களுக்கு இஜெட் 51.81 என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ரக் லெவல் எல்லாம் ட்ரக் லெவல் எவ்வளோ மருந்து எடுத்திருக்கீங்க, ஸோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்கான ஃபாலோ அப் வந்து உங்களுக்கு 2வது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். ஓகே, நம்ம வந்து கேஸ் பொறுத்து மாற்றுவோம். ஸோ அதே மாதிரி வாட் இஃப் யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் விச் கோட் டு யூஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கோட் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின் தான். ஓகே, I will check official guidelines or else I will ask to my seniors to, or else I will refer to reliable coding tools. Okay, ஸோ இது ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15th வாட் இஸ் கோட் ட்ரக்கேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ட்ரங்கேஷன் இதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இன்கம்ப்ளீட் ஐசிடி கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான இது வரும். ஸோ அது என்ன எதுக்கு அது லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்னா, உங்களோட கிளைமை அது ரிஜெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த டேம் தான் வந்து உங்களுக்கு வந்து கோட் ட்ரங்கேஷன் சொல்கிறோம். ஸோ 16th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் டாக்குமெண்டேஷன் இஸ் நீடட் ஃபார் எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோடிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இட் நீட்ஸ் ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் எக்ஸாம் அண்ட் மெடிக்கல் டிசிஷன் மேக்கிங் ஆர் டைம் பேஸ்டு டாக்குமெண்டேஷன் எல்லாம் வந்து நமக்கு இதுக்கு தேவைப்படுங்கிற மாதிரி நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 17 which claim form is used for outpatient billing. ஓகே, outpatient billing. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம், சிஎம்எஸ் 1500 ஃபார்ம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அவுட் பேஷண்ட்டோட கிளைம் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கிளியரிங் ஹவுஸ் இன் பில்லிங். ஓகே, பில்லிங்கில் வந்து கிளியரிங் ஹவுஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா செக் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம பண்ண எரர்ஸ் எல்லாம் வந்து என்ன, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் இருக்கும். a system that checks claim for error before sending a insurance companyங்கிறது தான் கிளியரிங் ஹவுஸ் இன் பில்லிங்கிற மாதிரி நம்ம பேர் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா லைக் ரொம்ப ஷார்ட் டேர்ம்ஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளால் மொத்தமாலாம் உட்காந்து படிக்க முடியாது. ஓகே, ஸோ கிளியரிங் ஹவுஸ்னால் இட்ஸ் அ சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு A4 சீட்லேயோ வந்து ஒரு 100 டேர்ம்ஸை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டுனாலே போதும். ஓகே, அப்புறம் வந்து உங்களோட காமனான இங்கிலீஷை கொஞ்சம் ஆட் பண்ணி உங்களால் இன்டர்வியூவில் பேசிட முடியும். பட் உங்களுக்கு என்ன மேட்ரு என்ன, அதோட கிளியரான டெஃபனிஷன் தெரிஞ்சால் போதும். இதுன்னு தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கான இங்கிலீஷை போட்டு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, வாட் டஸ் டினைடு டியூ டு இன்வேலிட் டயக்னோசிஸ் மீன்ஸ். ஓகே, ஸோ இன்வேலிட் டயக்னோசிஸ் மீன்ஸ்னா என்ன, இட் மீன்ஸ் த டயக்னோசிஸ் கோட் டஸ் நாட் மேட்ச் த சர்வீஸ் ஆர் இட்ஸ் நாட் கவர்டு. ஓகே, ஸோ அந்த சர்வீஸ்க்கு அந்த டயக்னோசிஸ் கோட் மேட்ச் ஆகலைன்னா ஸோ அது வந்து டினைட் பண்ணிடுவாங்க, அது இன்வேலிட் டயக்னோசிஸாக போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 20th கொஸ்டின், வாட் டஸ் ஸ்டாட் மீன்ஸ் இன் மெடிக்கல் கோடிங். ஸோ இது வந்து ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின். ஓகே, பட் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா காலேஜ் டைமில் இதை இந்த டேமை நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து பேசிக்காக மெடிக்கல் கோடிங் சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ கார்பரேட் டேம். ஓகே, ஸோ டேட். ஓகே, ஸோ டேட்னா என்ன, டேன் அரௌண்ட் டைம், உங்களோட டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம், ஹவு லாங் இட் வில் டேக்ஸுங்கிறது தான் வாட்ஸ் யுவர் டேட்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா ஷார்ட் டேர்ம்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ மொமெண்ட்ஸ் ஆஃப் மீட்டிங் மாம், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இஓடி எண்ட் ஆஃப் த டே, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதுக்குமே நான் தனியாக வீடியோஸ் போடுறேன். ஓகே, ஸோ அதாவது கார்பரேட்டில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றியான வீடியோஸுமே நான் தனியாக போடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டூ கோடர்ஸ் ஒர்க் வித் QA டீம். எஸ், QA டீமோட ஒர்க் பண்ணி தான் தீருவாங்க. ஓகே, ஸோ QA செக்ஸ் அக்யூரசி அண்ட் கிவ் ஃபீட்பேக் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, QAனா என்ன, குவாலிட்டி அசூரன்ஸ் டீம். ஓகே, குவாலிட்டி அசூரன்ஸ் டீம் ஆர் குவாலிட்டி அனலிட்டிக்ஸ் டீம், ஸோ என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்பின கோடை செக் பண்ணி அதோட அக்யூரன்சியும் அதோட ஃபீட்பேக் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ கோடர்ஸும் QA டீமும் ஒர்க் பண்ணி ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா QAல ஒர்க் பண்ணுறவரே மெடிக்கல் கோடர் தான். ஓகே, ஸோ வாட் ஆர் காமன் மிஸ்டேக்ஸ் நியூ கோடர்ஸ் மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ராங் சீக்வன்சிங். ஸோ சீக்வன்ஸே இல்லாமல் ராங்காக நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி மிஸ்ஸிங் மாடிஃபயர்ஸ், யூஸிங் அன்ஸ்பெசிஃபைடு கோட்ஸ் அண்ட் நாட் செக்கிங் த லேட்டஸ்ட் அப்டேட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து லைக் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த இதை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு நானே கேள்விப்பட்டதில்லை. பட்
இது வந்து நார்மலா வந்து கேட்கறது தான். ஏன்னா, இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ போய் உட்கார்ந்துருக்கீங்களா, நீங்க என்னென்ன தப்புலாம் பண்ணுவீங்க ஃப்ரெஷரா என் கம்பெனிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்ங்கிறதெல்லாம். ஸோ அந்த மாரி அவ்வளவா ஃப்ரெஷர்ஸ்ட்ட கேட்க மாட்டாங்க. பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் காமனா சொல்றேன் சார் எனக்கு மேபி எனக்கு தெரியாம சீக்வென்ஸ் மாத்தலாம். இல்லாட்டி வந்து அன்ஸ்பெசிஃபைடு கோர்ஸ வந்து நான் இல்லாட்டி மேபி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ நான் செக் பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ இது மாரியெல்லாம் வந்து நான் மேபி பண்றதுக்கு மேபிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மாரியான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கிளைம் ஸ்க்ரப்பிங்? ஓகே. ஸோ இட் மீன்ஸ் செக்கிங் த கிளைம் ஃபார் எரர் ஆர் மிஸ்மேட்ச்டு கோர் பிஃபோர் சப்மிட்டிங். ஓகே. ஸோ முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, கிளியரிங் ஹவுசிங். ஸோ த சேம் தான். ஓகே. நீங்க வந்து நம்மளோட கிளைம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ இட் மீன்ஸ் செக்கிங் த கிளைம். ஓகே. நம்ம ஏதாவது எரர் இருக்கா, இல்லாட்டி மிஸ்மேட்ச்டு கோட் இருக்காங்கிறத நம்ம சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி இது பண்றது தான் கிளைம் ஸ்க்ரப்பிங் சொல்றோம். ஸோ கிவ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர். ஸோ அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர்னா ஸோ என்னென்னா மைனர் சர்ஜரிஸ், பிளட் டெஸ்ட், அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ரேஸ், அதே மாதிரி இன்ஜெக்ஷன். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ரொம்ப வருவீங்க, ஒரு நாளில் ஸ்டே கூட பண்ண மாட்டீங்க. வந்தோம், அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம், போயிட்டோங்கிறது தான் அவுட் பேஷண்ட் கோடிங். நான் இன்பேஷண்ட் கோடிங்னா என்னன்னு இதே வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னது இன்பேஷண்ட் கோடிங்னா த பேஷண்ட் ஸ்டே மோர் தென் எ டே இன் த ஹாஸ்பிட்டல். ஓகே. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்பேஷண்ட் கோடிங்கில் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப் இன் மெடிக்கல் கோடிங்? ஸோ இது வந்து ரொம்ப காமன் தான். பட் இதுக்கு வந்து இதுக்கெலாம் நீங்கள் ரொம்ப நல்லாவே ஆன்சர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏன்னா ஸோ அவங்க தான் உங்களோட சேலரி டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ இதுக்கெலாம் ரொம்ப அழகாக நீங்கள் ஆன்சர் பண்ணியே ஆகணும். ரொம்ப ஜென்ரல் தானேன்னு ரொம்ப விட்டுறக்கூடாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ எக்ஸ்பெக்ட் டு லேர்ன் ரியல் டைம் கோடிங், அண்டர்ஸ்டாண்ட் கிளைம் பெட்டர் அண்ட் க்ரோ அண்டர் ப்ராப்பர் கைடன்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த இன்டர்வியூ. ஓகே. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ டிட்டர்மைன் த பிரின்சிபல் டயக்னோசிஸ் இன் எ கேஸ் வித் மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ்? ஓகே. ஒரு கேஸில் மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறப்ப அதோட பிரின்சிபல் டயக்னோசிஸ் என்னங்கிறத நீங்கள் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ த யூனிஃபார்ம் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் டேட்டா செட். ஓகே. ஸோ இது வந்து என்ன, அந்த டேட்டா செட்டோட ரெஸ்பான்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is a condition chiefly responsible for admission after study. ஓகே. ஒரு பேஷண்ட்டை ஒரு டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் அட்மிஷன் பண்ணி அதோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், இந்த டேட்டா செட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஓகே. சீக்வன்ஸ் இட் பேஸ்டு ஆன் ப்ரொவைடர் டாக்குமெண்டேஷன் அண்ட் கிளினிக்கல் எவிடன்ஸ். ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ மேனிஃபிகேஷன் கோட் அண்ட் எட்டிகாலஜி கோட்? ஓகே. அண்ட் ஹவு தே ஆர் சீக்வன்ஸ்டு, அதை எப்படி எழுதுவாங்க, ஃபஸ்ட்டு எதை எழுதுவாங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எட்டிகாலஜி கோடுனா என்னன்னு பார்க்கணும். எட்டிகாலஜி கோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ் ஆஃப் த டிசீஸ். எட்டிகாலஜினா காஸ் ஆஃப் த டிசீஸ், மேனிஃபெஸ்டேஷனா என்ன, ரிசல்ட் கண்டிஷன். ஓகே. இப்போ ஒரு டிசீஸ் வந்திருக்கு, காஸ் ஆஃப் த டிசீஸ். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து டெங்கு வந்திருக்குன்னா அந்த டெங்கு எதனால் வந்திருக்கும், ஒரு மஸ்கிட்டோ அவரை கடிச்சதுனால வந்திருக்கும். கரெக்டாக. ஸோ அந்த அது வந்து காஸ் ஆஃப் த டிசீஸில் வரும். அட் த சேம் டைம் இப்போ வந்து ரிசல்ட்டிங் கண்டிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கேன்சர் வந்திருக்குன்னா அது கேன்சர் என்ன ஸ்டேஜில் இருக்குது அதெல்லாம் ரிசல்ட்டிங் கண்டிஷனில் வரும். ஓகே. ஸோ த எட்டிகாலஜி இஸ் கோடட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோடு பை த மேனிஃபெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து அதை காஸ் ஆஃப் த டிசீஸ், அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பற்றி எழுதுவாங்க, அதாவது கோட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கைஸ். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ ஹேண்டில் அன்பண்ட்லிங் வென் மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் ஓவர்லேப் அண்ட் த சேம் ஆப்ரேட்டிவ் ரிப்போர்ட்? ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபர் டு நேஷ்னல் கரெக்ட் கோடிங் இனிஷியேட்டிவ் எடிட்ஸ். ஓகே. ஸோ நான் ஒன்னேன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து லைக் நான் உங்களுக்கு ஒரு 4 சொல்லியிருந்தேன்ல, ஹியூமன் அனாட்டமி, ஹியூமன் ஃபிசியாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி, ஒரு 100 மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூ கொஸ்டின், அதோட ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து கண்டிப்பாக ஒமேகா அந்த மாதிரி கொஸ்டின், ஒமேகா வி டெக்னாலஜிஸ்லாம் கேட்குறாங்க. அப்ரிவேஷன்ஸை பற்றி படிச்சுக்கணும். ஓகே. ஒரு 100 அப்ரிவேஷன் இருக்கும் மெடிக்கல் கோடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கும் தேர்ட் கொஸ்டின்லேயே நம்ம 2 பார்க்குறோம். கரெக்டாக. ஸோ வந்து ப்ளீஸ் வாட் இஸ் என்சிசிஐன்னு கேட்பாங்க. என்சிசிஐனா என்னன்னு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸையுமே சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபர் டு நேஷ்னல் கரெக்ட் கோடிங் இனிஷியேட்டிவ் எடிட்ஸ், ரிப்போர்ட் ஒன்லி த காம்ப்ரிஹென்சிவ் கோட் அன்லெஸ் documentation clearly supports separate distensive service, then use appropriate modifier எழுதணும். ஓகே.
ஸோ நம்ம 4th கொஸ்டின் போவோம். ஸோ 4th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரைப் எ சினாரியோ வேர் மாடிஃபையர் 59 ஷுட் நாட் பி யூஸ்டு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே மாடிஃபையர்னா என்னன்னு பார்த்துக்கணும். மாடிஃபையர்னா என்ன? ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்றதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் மெடிக்கல் ப்ரொசீஜர் ஆர் சர்வீஸ், என்ன சொல்ல, அதோட லொக்கேஷன் என்னங்கிறத வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து வெறும் ஹேண்டுன்னு மட்டும் எழுதியிருக்காங்கன்னு வைங்களேன், அது ரைட் ஹேண்டா இல்லை லெஃப்ட் ஹேண்டாங்கிறத வந்து ஒரு மாடிஃபையர் தான் நமக்கு சொல்லும். அதுதான் வந்து மாடிஃபையர். இப்போ மாடிஃபையர் 59 வந்து எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் யூஸ் மாடிஃபையர் 59. ஸோ 59னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் இல்லாட்டி இண்டிவிஜுவல்னு சொல்லலாம். ஓகே. இண்டிவிஜுவலை காட்டிலும் இண்டிபெண்டன்ட்ங்கிற வார்த்தை கரெக்டாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ப்ரொசீஜரல் சர்வீஸ், டிஸ்டன்ஸ் ப்ரொசீஜரல் சர்வீஸ் வென் த ப்ரொசீஜர் இஸ் ஆல்ரெடி பவுண்டட் அண்டர் என்சிசிஐ எடிட்ஸ். ஓகே. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டு நாட் யூஸ் எ செப்பரேட் லைசிஸ் ஆஃப் அடென்சன் இஃப் இட் இஸ் இன்டெக்ரல் டு த மெயின் சர்ஜரி. ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல கேட்குறான் பார்த்தீங்கன்னா, லைசிஸ் ஆஃப் அடென்சன்னா என்ன? இப்போ வந்து என்ன சொல்ல, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு வயிற்றில் ஒரு மேஜரான சர்ஜரி பண்ணுறாங்கன்னா, அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அந்த திசு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஏன் கட் பண்ணுறாங்கன்னா, அது ரீபவுண்ட் ஆகும், அது வேறு விஷயம். பட் அதை ஏன் கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆர்கானோட வந்து என்ன பண்ணிடும், ஒட்டிடும். ஸோ இப்போ ஒட்டும் போது என்ன ஆகும், ஆஃப்டர் த சர்ஜரி அந்த பர்சனுக்கு பெயின் வரலாம், ஏதாவது ஆகலாம். கரெக்டாக. ஸோ அதைத்தான் வந்து இங்கே பண்ணுறாங்க. இப்போ ஒரு இது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். பட் வந்து ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணும்போது தான் இது சிம்பிள். இல்லாட்டி ஒரு மைனரான ஒரு சர்ஜரி பண்ணும்போது இது வந்து என்ன ஆயிரும், ஒரு பார்ட் இதோட டைம் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கும். கரெக்டாக. அதைத்தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட 5th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அப்கோடிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் கேட்குறாங்க. அப்கோடிங்னா என்ன? ஸோ ஹையர் பேயிங் கோட். ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து அப்கோடிங் மீன்ஸ் அசைனிங் ஏ ஹையர் பேயிங் கோட் நாட் சப்போர்ட்டட் பை டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஹை பேயிங் கோர்ஸை வந்து அசைன் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகும், டெனைல் கோடிங்க்கு வந்து மறுபடியும் வேலை வரும்னு அர்த்தம். ஓகே. அந்த கிளைம் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆப்டிமைசேஷன்னா என்ன? அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே. என்ன சர்வீஸ் வாங்கியிருக்கான் அதுக்கான பணம். கரெக்டாக. அதான் வந்து ஆப்டிமைசேஷன். Optimization means ensuring documentation support the most accurate and legitimate code to reflect the actual services. Okay guys? Yeah. ஸோ நம்ம பார்க்க போகிற 6th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் குளோபல் சர்ஜிக்கல் பேக்கேஜ். ஓகே. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ப்ரீ ஆப்ரேட்டிவ், இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ். ஓகே. சர்வீசஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம். அதோட யூஸ்வலி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஒரு 90 நாட்கள் இருக்கும். ஓகே. செப்பரேட் பில்லிங் வித்தின் திஸ் பீரியட் இஸ் நாட் அலௌடு அன்லெஸ் அன்ரிலேட்டட் டு த ஒரிஜினல் சர்ஜரி. ஓகே. அந்த ஒரிஜினல் சர்ஜரிக்கு ரிலேட்டட் இல்லாத எதையுமே இந்த 10லேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மாதத்துக்குள்ள வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. யா. ஸோ நம்ம பார்க்க போகிற 7th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ ஹேண்டில் த கிளைம் வித் மிஸ்மேட்ச் பிட்வீன் ICD-10 அண்ட் CPT. ஓகே. இப்போ ஐசிடிக்கும் 10க்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கோடு வருது, ஒரு கிளைம் வருது, மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், செக் வெதர். நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். சிபிடினா என்ன? கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. ஐசிடினா என்ன? இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ். டிசீஸ்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐசிடியில் டிசீஸ் பற்றியான கோர்ஸ் வரும். சிபிடினா ட்ரீட்மெண்ட் பற்றியான கோர்ஸ் எல்லாமே வரும். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, செக் வெதர் த சிபிடி, அதாவது கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி கோட் இஸ் கிளினிக்கலி சப்போர்ட்டட் பை த ஐசிடி. ஓகே. ஸோ எப்படி சார் சம்மந்தம் இல்லாமல் எப்படி சார் வரும்னா, சம் ஆஃப் த டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ தலைவலின்னு போயிருப்பான், அவனுக்கு வந்து என்ன சொல்ல, தலைவலின்னு போயிருப்பான். பட் வந்து தலைவலின்னு போனவனுக்கு வந்து வேற ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலி அந்த ட்ரீட்மெண்ட் வந்து மேபி கரெக்டாக இருக்கலாம். ஓகே. பட் நமக்கு தெரியுமா, ஒரு மெடிக்கல் கோடருக்கு வந்து அதை பார்க்கும்போது டாக்குமெண்ட்ஸ் பண்ணும்போது என்ன மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், சிலது தப்பாக இருக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 1க்கு 2 வாட்டி டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணணும், இல்லாட்டி அந்த ப்ரொவைடர்கிட்டயே வந்து அதை பற்றி கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபெசிலிட்டி கோடிங்னா என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்குறாங்க. ப்ரொஃபஷனல் கோடிங்னா அந்த அந்த இன்சிடெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகிற ப்ரொஃபஷனல் யார்? டாக்டர்ஸ். கரெக்டாக. டாக்டர்ஸ், ஃபிசிஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட், அவங்க எல்லாருமே. கரெக்டாக. அதே இது வந்து ஃபெசிலிட்டினா என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துப்பாங்க, ஹாஸ்பிட்டல் சர்வீஸ், ரூமு, அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸு, அதோட ரிசோர்ஸஸ். ஸோ அதெல்லாமே வந்து ஃபெசிலிட்டி கோடிங்கில் வந்துடும். ஆன்சர் எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி சொல்கிறேன். ஓகே.
ஸோ நான் ஏன் தமிழ்லையும் சொல்லிட்டு அதை ஒரு வாட்டி இங்கிலீஷில் ரீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை அப்படியே நான் பேசுகிறத அப்படியே கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஓகே இதுக்கு இவன் இது சொன்னான். ஸோ அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு வாட்டி கிளிக் ஆகணும், அதுக்காண்டி தான். ஸோ ப்ரொஃபஷனல் கோடிங் கவர் த ப்ரொவைடர்ஸ் ஒர்க். ஓகே, ஃபிசிஷியன், டாக்டர், சிபிடி கோர்ஸ். ஃபெசிலிட்டி கோடிங் இன்க்ளூட் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ், எக்யூப்மெண்ட் அண்ட் ரிசோர்சஸ். ஓகே, யா. ஸோ நம்ம பார்க்க போகிற 9th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கோட் எ காம்ப்ளெக்ஸ் லைசிஸ் ஆஃப் டயாசிஸ் டூரிங் த அனதர் அப்டோமினல் சர்ஜரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் சொன்னேன்ல, ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த இன்சிடென்ட் இந்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூவை வந்து கட் பண்ணி எடுக்கிறது தான். ஏன் கட் பண்ணி எடுக்கிறோங்கிறதையும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் செப்பரேட்லி ஒன்லி இஃப் ஏ எக்ஸ்டென்சிவ் ஆர் அன்ரிலேட்டட் டு த மெயின் சர்ஜரி. ஓகே, ஏன்னா மெயின் சர்ஜரி மேஜராக இருந்தால் இது அதுக்குள்ளேயே வந்துடும். ஓகே, அதை தான் வந்து செகண்ட் லைனில் சொல்கிறாங்க. இஃப் இட் இஸ் ஏ இன்சிடென்சியல். ஓகே, இன்சிடென்ஷியல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் சர்ஜரிக்குள்ளே அது உள்ளே வந்துருச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ண தேவையில்ல, தனியாக இன்க்ளூட் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு வுட் யூ கோட் பைலேட்ரல் ப்ரொசீஜர் வென் த சிபிடி டெஸ்கிரிப்ஷன் லேக்ஸ் பைலேட்ரல். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி மாடிஃபையர் 50 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் மாடிஃபையர் 50 bilateral procedure if accepted by payer or report 2 lines using modifier left and right. Okay, for each side. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வென் சுட் எக்ஸ்டர்னல் காஸ் கோட் டு பி யூஸ்டு. ஓகே, எக்ஸ்டர்னல் காஸ் கோட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. யூஸ் ஃபார் இன்ஜுரிஸ், பாய்சனிங்ஸ் ஆர் அட்வர்ஸ் எஃபெக்ட் டு ஷோ ஹவு அண்ட் ஈவெண்ட் அக்யூர்டு. திஸ் கோட்ஸ் ஆர் செகண்டரி அண்ட் கேனாட் பி த பிரின்சிபல் டயக்னோசிஸ். ஓகே, இது வந்து செகண்டரி தான், இதை வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ ஹேண்டில் செக்யூலா லேட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கோட் த கரண்ட் ரெசிடியூல் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஃபாலோடு பை த செக்யூலா கோட் டெஸ்கிரைபிங் த ஒரிஜினல் காஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெமிப்ளாஜியா டியூ டு ஓல்டு செரிப்ரோவஸ்குலர் ஆக்சிடென்ட். ஓகே, யா. ஸோ இங்கே ஓல்டு என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, கரண்ட்டாக நடந்த ஆக்சிடென்ட் கிடையாது, முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ங்கிறதுக்காண்டி அந்த ஓல்டு ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற 13th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்க்ளூட்ஸ் 1 அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் 2. எக்ஸ்க்ளூட்ஸ் 1னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் தட் கேனாட் பி கோடட் டுகெதர். ஓகே, ரெண்டு கண்டிஷன்ஸை ஒன்னா பண்ணவே முடியாது. எக்ஸ்க்ளூட்ஸ் 2னா போத் கண்டிஷன் மே பி கோடட் இஃப் டாக்குமெண்ட்ஸ் தட் செப்பரேட்லி. ஓகே, யா. 14th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன் யூ கோட் பாசிபிள் அப்பெண்டிசைட்ஸ் ஃபார் இன்பேஷண்ட் அண்ட் அவுட் பேஷண்ட் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இன்பேஷண்ட் செட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட் த சஸ்பெக்டட் கண்டிஷன். அதே மாதிரி அவுட் பேஷண்ட் கோடிங்க்கு வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கோட் த சைன் சிம்டம்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, அப்டாமினல் பெயின் நாட் த அன்சர்டைன் டயக்னோசிஸ். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஐசிடியோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 15th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கோட் மல்டிபிள் பயோசிப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் அனாட்டோமிக்கல் சைட்ஸ். ஓகே, அசைனியஸ். அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அசைனியஸ் சிபிடி பயோஸ்வி கோட் ஃபார் ஈச் அனாட்டோமிக்கல் சைட். யூஸ் மாடிஃபையர் 59 51 டு இண்டிகேட் செப்பரேட் ப்ரொசீஜர் இஃப் ரெக்யூர்டு. ஓகே, ஸோ மாடிஃபையர் எதுக்குங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். எதுக்கு? செப்பரேட்டான ஒரு குரூசியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சொல்கிறது. ஸோ சிம்பிளாக இதையும் நம்ம படிச்சிருவோம். இப்போ வந்து டக்குன்னு வாட் இஸ் மாடிஃபையர்னு கேட்டார்னா அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது கொஸ்டினில் வராது, பட் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாடிஃபையர் ஆர் யூஸ்டு இன் மெடிக்கல் கோடிங் டு ப்ரொவைட் க்ரூசியல் கான்டெக்ட் அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மெடிக்கல் ப்ரொசீஜர் ஆர் சர்வீஸ், கிளாரிஃபையிங் டீடைல்ஸ் லைக் லொகேஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 16th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெடிக்கல் நெசசிட்டி இன் கோடிங். ஓகே, medical necessity ensure that the procedure or service is justified by the diagnosis and compliance with payer policy, local coverage determination, LCD or national coverage determination. Okay, yeah. So நம்ம பார்க்க போற 17th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, how do you code a laparoscopy colectomy converted to open. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அதோட சிபிடி கோடை வந்து ரிப்போர்ட்லி வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. do not code both. Okay, conversion is an inherent to the open approach. Okay, ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, do not code both. ஓகே, அதோட கன்வர்ஷன் வந்து inherent. ஸோ அதனால் வந்து என்ன பண்ண தேவையில்லை, ரெண்டு கோடையுமே வந்து போத்தோ வந்து கோட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 18th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, how do you validate documentation before assigning EM levels. ஓகே,
ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து இஎம் லெவல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ரிவ்யூ த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ரெசென்ட் இல்னஸ். ஓகே, இப்போ இருக்க நோய், இப்போ இருக்க அவருக்கு இருக்க தொந்தரவு என்னங்கிறத நான் வந்து படிப்பேன். ரிவ்யூ த, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்ட் இல்னஸ், ரிவ்யூ ஆஃப் சிஸ்டம்ஸ், physical exam and medical decision making components using evaluation and management guidelines. ஓகே, அதை வந்து எப்படி வேலிடேட் பண்ணுறாங்க, அதோட டாக்குமெண்டேஷனை வந்து ஒரு எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி எல்லாம் அதை வந்து பண்ணுறாங்கங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நம்ம பார்க்க போகிற 19th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ என்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஓஐஜி அண்டு சிஎம்எஸ் கைட்லைன். ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ அப்ரிவேஷன்ஸ் வருதுன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும், ஃபாலோ த ஆஃபீஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் அண்ட் சென்டர் ஆஃப் மெடிக்கேர் அண்ட் மெடியேட் சர்வீசஸ் கோடிங் ரூல்ஸ், மெயின்டைன் த ஆடிட் லாக்ஸ், அட்டென்ட் கம்ப்ளைன்சஸ் ட்ரைனிங் அண்ட் அவாய்ட் த அப் கோடிங். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற 20th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் த கோடிங் டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சர்வேஷன் அண்ட் இன்பேஷன்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ அப்சர்வேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் மானிட்டரிங். ஓகே, சிபிடி கோட்ஸ். இன்பேஷன்ட் கோடிங்னா மோர் தென் ஒன் டே. ஓகே, மோர் தென் ஒன் டே இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் த ஹாஸ்பிட்டல் இட் இஸ் கால்ட் அஸ் அன் இன்பேஷன்ட் கோடிங். ஸோ 21 கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ ஹேண்டில் ஏ டினைடு கிளைம் ஃபார் த ப்ரொசீஜர் இன்கன்சிஸ்டன்ட் வித் டயக்னோசிஸ். இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, செக் பேயர் எல்சிடி என்சிடி பாலிசி அண்ட் ஐசிடி சிபிடி லிங்கேஜ், கரெக்ட் மிஸ்மேச்டு கோட் ஆர் கொரி ப்ரொவைடட் டாக்குமெண்டேஷன் கிளாரிஃபிகேஷன். டினைல் கோடிங்கை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கிறதுக்கான கொஸ்டின் தான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற 22வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் கோடிங். ஓகே, ஸோ ஹச்சிசி கோடிங் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரீஎம்பர்ஸ்மெண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. ஹச்சிசி கோடிங் அட்ஜஸ்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இன் வேல்யூ பேஸ்டு மாடல். அக்யூரேட் கோடிங் என்ஷூர் ஃபேர் பேமெண்ட் ஃபார் ஹை ரிஸ்க் ஆர் குரோனிக் பேஷன்ஸ். ஓகே, 23rd கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மாடிஃபயர் 25 and 57 டிஃபர் ஃபார் எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஸோ மாடிஃபயர் 25னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் செப்பரேட்லி ஐடென்டிஃபையபிள் எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் சேம் டே அஸ் ஏ மைனர் ப்ரொசீஜர். ஸோ 57 என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் விசிட்ஸ் தட் லெட் டு டிசிஷன் ஃபார் ஏ மேஜர் சர்ஜரி. ஓகே, ஸோ மோஸ்ட்லி 90 days வந்து குளோபல் பீரியட். ஸோ நம்ம பார்க்க போகிற 24வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கோட் re-excision for a skin lesion after positive margins. Okay, use the re-excision CPT code based on a new size and depth. அப்பன் மாடிஃபையர் 59 எடுத்து 59ல் என்ன பண்ணிடுவாங்க, அதோட எக்ஸ்ட்ராவான என்னென்ன நடந்துச்சு, ஸ்டேஜ் என்ன, அதோட ரிலேட்டட் ப்ரொசீஜர் என்னங்கிறத இண்டிகேட் பண்ணிடுவாங்க ரீஆப்ரேஷனுக்கு என்னென்னு. ஸோ 25வது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கரெக்ட் டாக்குமெண்டேஷன் டெஃபினிஷன்ஸ் தட் அஃபெக்ட் கோடிங் அக்யூரன்சி. ஓகே, ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் எ கம்ப்ளைண்ட் ஃபிசிஷியன் கொரி டு கிளாரிஃபை மிஸ்ஸிங் ஆர் ஆம்பிகுசியஸ் இன்ஃபர்மேஷன், நெவர் ஆல்டர் ப்ரொவைடர் டாக்குமெண்டேஷன் டைரக்ட்லி. ஓகே, ஸோ நெவர் ஆல்டர் த ப்ரொவைடர் டாக்குமெண்டேஷன் டைரக்ட்லினா, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது, அந்த டைம் ஆஃப் கோடிங்கில் அந்த டாக்குமெண்டேஷனில் ஒரு மிஸ் மேட்ச் இருக்குது, இல்லாட்டி அதில் இருக்க அக்யூரேசி கரெக்டாக வரல, என்னமோ ஒரு டாக்குமெண்டேஷனில் உங்களுக்கு வருது, உடனே நான் மாற்றிடலாம். நீங்கள் மாற்றவே கூடாதுல, நீங்கள் கை வைக்கவே கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதோட ஃபிசிஷியனோட கோரியெலாம் என்னென்னு பார்க்கணும், டாக்குமெண்டேஷனை ரிவ்யூ பண்ணணும், அப்புறம் தான் அந்த ப்ரொவைடர்கிட்ட போய் நீங்கள் டைரெக்டாக வந்து கேட்கணும். ஓகே, என்னங்கிறத நீங்கள் கேட்டு கிளாரிஃபை தான் பண்ணணுமே தவிர நீங்கள் மாற்றிடவே கூடாது. ஓகே கைஸ், யா. அந்த விதத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்ப்ளிகேஷன் ஆஃப் சர்ஜரி அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கண்டிஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் சர்ஜரினா என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் காஸ்டு பை சர்ஜரி. ஓகே, சர்ஜரி பண்ணதுனால அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறது எல்லாமே எதுல வரும்னு பாத்தீங்கன்னா, காம்ப்ளிகேஷன் ஆஃப் சர்ஜரியில வரும். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னா, ஏ காம்ப்ளிகேஷன் ஆஃப் சர்ஜரி இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம். ஓகே, காஸ்டு பை சர்ஜரி. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆப்ரேஷனில் வந்து ஏதாவது ப்ளீடிங்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது. ஓகே சார், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கண்டிஷன்னா என்னன்னு சொல்லிங்கன்னா, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கண்டிஷன் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் லைக் அ மைல்டு பெயின் அண்ட் ஸ்வெல்லிங். ஓகே, ஸோ ஒரு சர்ஜரி பண்ணால் இதெல்லாம் வருங்கிறத வந்து ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸ்லைட்டாக. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கண்டிஷன் சொல்லணும்.
ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கோட் வென் த ப்ரொவைடர் டாக்குமெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் எ டிசீஸ். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் இஜெட் கோட்ஸ் லைக் இஜெட் 85.3 personal history of a breast cancer to indicate the past condition that no longer exists. ஓகே, ஸோ அதோட பாஸ்ட் கண்டிஷன் வந்து இப்போ இல்லாததை பற்றி வந்து சொல்கிறது தான் இங்கே வந்து ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறோம். ஓகே, அதுக்கு என்ன கோட் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தேர்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கோட் இஃப் எ சர்ஜரி இஸ் கேன்சல்டு ஆஃப்டர் அனஸ்தீசியா வாஸ் கிவன். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு சர்ஜரி பண்ணுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு அனஸ்தீசியா கொடுப்பாங்க. ஓகே, அனஸ்தீசியானா ஒரு மயக்க மருந்து. ஸோ இப்போ அனஸ்தீசியா கொடுத்ததுக்கப்புறம் அங்கே சர்ஜரி பண்ணல, கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் த இன்டெண்டட் ப்ரொசீஜர் கோட் வித் மாடிஃபையர் 53. ஓகே, டிஸ்கண்டினியூடு ப்ரொசீஜர் மாடிஃபையர் 53 வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடிஃபையர்னா என்னன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் லொகேஷன் பற்றிலாம் சொல்கிறது. ஓகே, has anesthesia started means the procedure begins. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் த இன்டெண்டட் ப்ரொசீஜர் கோட் வித் மாடிஃபையர் 53 நான் வந்து யூஸ் பண்ணுவேங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபோர்த்து கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஏ காம்பினேஷன் கோட். காம்பினேஷன் கோட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் ரீப்ரசன்ட் 2 or more condition or a condition with complication in one ICD-10 CM கோட். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன்னா வந்து 2 கண்டிஷனை வந்து ஒரே ஒரு கோட் வந்து ரீப்ரசன்ட் பண்ணும். இல்லாட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ICD-10ல இருக்க காம்ப்ளிகேஷன் வந்து கண்டிஷனோட வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுதான் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் கோடுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்ப்ளிகேஷன் அண்ட் ஷிக்யூலா. ஓகே, ஏ காம்ப்ளிகேஷன் ஹேப்பன்ஸ் டூரிங் ஆர் சூன் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ காம்ப்ளிகேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஒரு சர்ஜரி பண்ணதுமே ஏதாவது ஒரு நடக்குது. நம்ம முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம்ல, ஒரு மைனர் சர்ஜரி பண்ணதுக்குமே ஒரு ப்ளீடிங் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு காம்ப்ளிகேஷன். ஓகே, சிக்யூலானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a லாங் டேர்ம் ரிசல்ட் ஆஃப் ஏ இயர்லியர் டிசீஸ் ஆர் இன்ஜுரி. ஓகே, ஸோ லாங் டேர்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நாள் கழிச்சு தான் அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். ஓகே, இயர்லி ஸ்டேஜில் இருக்க டிசீஸாக இருக்கட்டும், இன்ஜுரியாக இருக்கட்டும். ஸோ நம்ம பார்க்க போகிற சிக்ஸ்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த 3-day பேமெண்ட் விண்டோ ரூல். ஓகே, 3-day பேமெண்ட் விண்டோ ரூல் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் மஸ்ட் பண்டில் ஆல் அவுட் பேஷண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் within 3 days before admission into the inpatient claim for Medicare. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அவுட் பேஷண்ட் இன்பேஷண்ட் கோட். இன்பேஷண்ட் கோடிங்னா என்ன? இன்பேஷண்ட் கோடிங்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ எ பேஷண்ட் இல்லாட்டி எ பேஷண்ட் ஸ்டே இன் த ஹாஸ்பிட்டல் மோர் தென் அ டே. ஓகே, மோர் தென் அ டேனா இன்பேஷண்ட் கோடிங் அந்த கிளைம்ல வரும். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற செவன்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் லேட் எஃபெக்ட் இன் ICD-10 அண்ட் ஹவு தே ஆர் கோட். ஓகே, ஸோ லேட் எஃபெக்ட் எல்லாம் வந்து ICD-10ல எப்படி கோட் பண்ணுவாங்கங்கிறத கொஸ்டின். அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் லேட் எஃபெக்ட்னா என்ன? Late effect is equal to long term consequences of a previous illness or injury. கோட்ஸ் தட் ஓகே, இன்ஜுரின்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்லிடுறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட் எஃபெக்ட்னா என்னங்கிறத சொன்னதுக்கப்புறம் கோட் தட் கரண்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் தென் த ஒரிஜினல் காஸ் ஆஃப் ஏ சிக்யூலா. ஓகே, ஸோ இங்கே சிக்யூலானா நம்ம என்னன்னு பார்த்தோம்? சிக்யூலானா என்ன எதுவும் கிடையாது. ஓகே, லாங் டேர்முக்கான இயர்லி டிசீஸை வந்து லாங் டேர்ம் ரிசல்ட் வச்சு சொல்கிறது தான் சிக்யூலான்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கரண்ட் கண்டிஷன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் அதோட ஒரிஜினல் காஸ் என்னவா இருந்துச்சுங்கிறத நம்ம கோட் பண்ணுவோம். ஓகே, யா. ஸோ நம்ம பார்க்க போகிற எய்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் CPT கேட்டகரி 2 கோர்ஸ். ஓகே, இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் யூஸ்டு ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். ஓகே, நாட் பில்லிங் டு மெஷர் குவாலிட்டி அவுட்கம்ஸ் அண்ட் கம்ப்ளைன்சஸ். ஓகே, ஸோ CPT கேட்டகரி 2 கோர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். ஓகே, அதோட நீங்கள் கோடிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அவுட்கம் எப்படி இருக்குது, அதுலேருந்து ஏதாவது டினைல் வருதாங்கிறத பார்க்குறது. ஸோ நம்ம பார்க்க போகிற 9th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் CPT கேட்டகரி 1 அண்ட் CPT கேட்டகரி 4 கோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கொஸ்டின் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 டேமுக்கான டெஃபனிஷன் தெரிஞ்சிடும். கேட்டகரி 1 தெரிஞ்சிடும், கேட்டகரி 2 நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், இப்போ கேட்டகரி 3மே பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ கேட்டகரி 1னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஒய்ட்லி யூஸ்டு ப்ரொசீஜர்ஸ். ஓகே, அதாவது ஸ்டாண்டர்டான கோர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது. ஸோ கேட்டகரி 2னா என்னன்னு பார்த்தோம், நம்ம முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம் கரெக்டாக.
ஸோ அது வந்து எதுக்கு பண்ணுறோம்? ஒரு குவாலிட்டி மெஷர் பண்ண, அதோட அவுட்கம் மெஷர் பண்ண, அதோட கம்ப்ளைண்ட்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து கேட்டகரி 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி கோர்ஸ் ஃபார் நியூ எக்ஸ்பெரிமெண்டல் ஆர் எமர்ஜிங் டெக்னாலஜி. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த 2 கொஸ்டின்லையுமே 3யுமே பார்த்துட்டோம். கரெக்டா? யா. ஸோ வாங்க நம்ம 10th கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். வாட்ஸ் த ரூல் ஆஃப் 2 இன் பெத்தாலஜி கோடிங்? ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ரூல் ஆஃப் 2னா பெத்தாலஜி கோடிங்கில் என்னன்னு கேட்குறான். ஸோ சிம்பிள். அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் 2 டிஃபரண்ட் ஸ்பெசிமென்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் சைட்ஸ் ஆர் லெசனன்ஸ் டு பில்ட் பெத்தாலஜி கோட் செப்பரேட்லி. ஓகே. ரூல் ஆஃப் 2னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டிஃபரண்ட் ஸ்பெசிமென்ஸ் தேவைப்படும். ஒரு கோடை வந்து நீங்கள் பில் வந்து செப்பரேட்டாக பில்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிற 11th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கோட் வென் த ப்ரொசீஜர் கன்வெர்ட்ஸ் ஃப்ரம் டயக்னோஸ்டிக் டு தெரப்பட்டிக்? ஓகே. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஸோ சிம்பிள். ரிப்போர்ட் ஒன்லி த தெரப்பட்டிக் ப்ரொசீஜர் சின்ஸ் த டயக்னோஸ்டிக் பாஸ்ட் இஸ் கன்சிடர்டு இன்க்ளூடட். ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, தெரப்பட்டிக் ப்ரொசீஜரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்போர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, டயக்னோஸ்டிக் பார்ட் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆன மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிற 12th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அன் எல்சிடி அண்ட் என்சிடி இன் மெடிக்கேர் கோடிங்? ஓகே. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், போனஸ் டிப்பாக என்ன படிச்சுக்க சொன்னேன், மெடிக்கல் கோடிங்கில் இருக்க அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே ஒரு 100 படிச்சுக்க சொன்னேன். கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த இடத்துல இதோட டெஃபனிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சம்டைம் இன்டர்வியூவர் வந்து வாட் இஸ் ப்ளீஸ் கிவ் அப்ரிவேஷன் ஃபார் எல்சிடின்னு கேட்டார்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் அங்கே என்ன தெரிஞ்சிருக்கணும், அதோட அப்ரிவேஷன் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் எல்சிடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் கவரேஜ் டிட்டர்மினேஷன். என்சிடினா நேஷனல் கவரேஜ் டிட்டர்மினேஷன். ஓகே. ஸோ இது உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் கவரேஜ் டிட்டர்மினேஷன் அண்டு நேஷனல் கவரேஜ் டிட்டர்மினேஷன் டிஃபைன் கவரேஜ் ரூல்ஸ் அண்டு மெடிக்கல் நெசசிட்டி ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர். ஓகே. ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜருக்கான மெடிக்கல் நெசசிட்டியோட கவரேஜ் ரூல்ஸ் எல்லாமே இது ரெண்டும் தான் நமக்கு என்ன பண்ணுது, டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற 13வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ ஹேண்டில் கோடிங் வென் டாக்குமெண்டேஷன் சேஸ் கன்சிஸ்டன்ட் வித் ஆர் ப்ராபபிள்? ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. கரெக்டாக? எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை, ஒரு அன்சர்டனிட்டி தான் 2 வேர்டுமே சொல்லுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல 2ஆக நம்ம பிரித்து பார்க்கணும். ஓகே. ஒரு இன்பேஷன் கோடிங்காக என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது கன்ஃபார்மான மட்டும்தான் நீங்கள் கோட் பண்ணணும். ஓகே. அவுட் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு சைன் சிம்டம்ஸ் இருந்தாலே பண்ணலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற 14th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 7th கேரக்டர் ஏ, டி அண்ட் எஸ் இன் இன்ஜரி கோட்ஸ்? ஓகே. ஸோ இதுக்கான லைக் இதோட டிஃபரன்சியேஷன்லாம் என்னங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கான டெஃபனிஷன் என்ன? ஏனா இனிஷியல் என்கவுண்டர். ஓகே. ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத பார்க்குறது. டினா சப்ஸ்கியூவன்ட் என்கவுண்டர் ஃபாலோ அப். ஓகே. எஸ்னா சிக்யூலா லேட் எஃபெக்ட். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, லேட் எஃபெக்டை பற்றி பேசுறது. ஓகே. யா. ஸோ நம்ம பார்க்க போகிற 15வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வென் டு யூ யூஸ் மாடிஃபையர் 52 விசஸ் 53? ஓகே. ஸோ மாடிஃபையர்னா வாட் இஸ் மாடிஃபையருங்கிறத நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க முன்னாடி இருக்க 3 வீடியோவுமே பார்த்தா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், மெடிக்கல் கோடிங்கில் இருக்க அந்த கொஸ்டின்ஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ 52 என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் பார்சியலி ரெடியூஸ்டு ஆர் இன்கம்ப்ளீட் வித்தவுட் அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே. அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமலே ப்ரொசீஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறது, அப்படியே பாதியாக இன்கம்ப்ளீட்டில் இருக்குது, அனஸ்தீசியா இல்லாததுனால. ஓகே. ஸோ இதே இது மாடிஃபையர் 53 என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் டிஸ்கண்டினியூடு ஆஃப்டர் அனஸ்தீசியா ஸ்டார்டட். ஓகே. ஸோ நான் முன்னாடியே வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன், ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, அனஸ்தீசியா மட்டும் கொடுத்ததோட நிறுத்திட்டாங்க. பட் சர்ஜரி பண்ணல. எல்லா சர்ஜரிக்குமே அனஸ்தீசியா ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. கரெக்டாக கைஸ்? ஸோ இப்போ வந்து அனஸ்தீசியா கொடுத்துட்டு அந்த சர்ஜரி பண்ணலன்னா என்ன மாடிஃபையர் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணணும், மாடிஃபையர் 53ங்கிற ஆன்சர் நம்ம கொடுக்கணும். 52க்கும் என்னங்கிறதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகே. யா. ஸோ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கோட் ஏ ரிப்பீட் லேப் டெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஆன் ஏ சேம் டே? ஓகே. ஸோ சேம் டேயில் நடக்கப்பட்ட லேப் டெஸ்ட்டோட ரிப்பீட்டெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கோட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. யூஸ் த சேம் சிபிடி கோட் வித் மாடிஃபையர் 91 டு ஷோ இட் இஸ் எ ரிப்பீட்டட் ஃபார் மெடிக்கல் ரீசன் நாட் பில்லிங் எரர். ஓகே. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அவருக்கு வந்து உடம்பு முடியல, ஒரே டெஸ்ட்டை தான், யூரின் டெஸ்ட்டோ ஏதாவது ஒன்றை வந்து திரும்ப திரும்ப எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன். மார்னிங் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி எடுக்க சொல்லியிருக்காங்க. 2 வாட்டி வந்து அது வந்து ஒரு மெடிக்கல் ரீசனுக்கு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ பட் வந்து அந்த மெடிக்கல் கோடரை வந்து என்ன பார்ப்பாரு,
எதுக்கு சேம் இது 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. அவருக்கு மார்னிங், ஈவினிங்கிறது தெரியாது. பட் ஒரே நாள்ல எடுத்திருக்காங்கங்கிறது தான் தெரிய போகுது. அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பில்லிங் எரரா நெனச்சிடக்கூடாது. ஓகே. ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபயர் 91 வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மாடிஃபயர் 91 எதுக்கு யூஸ் பண்ணோங்கிற ஸ்பெசிஃபிக்கா கேட்டாங்கன்னா, என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ சிம்பிளா எப்படி சொல்லலாம், மாடிஃபயர் 91 இஸ் யூஸ்டு இன் மெடிக்கல் பில்லிங் to indicate that the clinical diagnostic laboratory test was repeated on the same patient on the same day to obtain new test data during the course of treatment. ஓகே. ஸோ அவ்வளோ பெருசா வேணான்னா ரொம்ப சிம்பிளா என்னன்னு சொல்லலாம். ஸோ அத வந்து நான் உங்களுக்கு தமிழ்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, சேம் டேல சேம் பேஷண்ட் வந்து அந்த கோர்ஸோட ட்ரீட்மெண்ட் அப்ப வந்து எடுக்கப்பட்டதுங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோஸ்ல வர்றப்ப ஒவ்வொரு மாடிஃபையருக்கும் என்னென்ன டெஃபனிஷன் குடுக்குறதுங்கிறதையும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க கைஸ். ஓகே. ஸோ நம்ம பார்க்க போற 17வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் டிஆர்ஜி, காம்ப்ளிகேஷன், காமர்பிலிட்டி, சிசி அண்ட் எம்சிசி யூஸ்டு ஃபார். ஓகே. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டிஆர்ஜினா என்ன? டிஆர்ஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயக்னோசிஸ் ரிலேட்டட் குரூப்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து என்னென்ன லைக் எதுனா அதை வந்து குரூப்பிங் பிரிப்பாங்க. அதோட குரூப்பரோட ப்ரோக்ராம், ரீஎம்பர்ஸ்மெண்ட் மாடல், கேஸ் மிக்ஸ், காம்ப்ளெக்சிட்டிங்கிற மாதிரி வரும். ஓகே. ஸோ இந்த டிஆர்ஜிலேயே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லோ பேயிங் டிஆர்ஜி இருக்கும், மீடியம் பேயிங், ஹை பேயிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஓகே. ஸோ இது எதுக்கு வந்து மெடிக்கல் கோடிங்கில் இம்பார்ட்டன்ஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெடிக்கல் பில்லிங்கோட அக்யூரேட்டாக கொடுக்கறதுக்கு, ரெவன்யூ இன்டெகிரிட்டி, கம்ப்ளைண்ட்ஸுக்கு, அதே மாதிரி கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன் இன்டெகிரிட்டிக்கெலாம் இந்த டிஆர்ஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிசிக்கும் எம்சிசிக்கும் என்ன வந்து லைக் அதனால் எதுக்கு தேவைப்படுது, எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கு என்ன நம்ம ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, they reflect a severity of a patient's condition and affect reimbursement level in inpatient DRG payments. ஓகே. ஸோ நம்ம இந்த மாதிரி இது ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணால் அது இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரீஎம்பர்ஸ்மெண்ட் லெவல் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்க பேஷண்ட்டோட கண்டிஷன் செவரிட்டி பார்க்குறதுக்குன்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிற 18வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 25 அண்ட் 59 மாடிஃபயர் இன் சிபிடி கோடிங். ஓகே. ஸோ 25 வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன், செப்பரேட் எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். இஎம்னா என்ன? எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ செப்பரேட் எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆன் த சேம் டே ஹாஸ் ஏ மைனர் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ சேம் டேல ஒரு மைனர் ப்ரொசீஜருக்கு எவாலுவேஷன் நடந்துச்சுன்னா அது வந்து மாடிஃபயர் 25 போட்டு நம்ம சொல்லணும். ஸோ அதே மாதிரி 59 வந்துச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்க்ட் ப்ரொசீஜரல் சர்வீஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொசீஜர். ஓகே. நாட் எவாலுவேஷன் பண்ணுறது கிடையாது. ப்ரொசீஜருக்கு வந்து அந்த மாடிஃபயர் நம்ம யூஸ் பண்ணுறோம் சிபிடி கோடிங்கில். ஓகே. யா. ஸோ நம்ம பார்க்க போகிற 19வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கோட் ஏ பெத்தாலஜி ரிப்போர்ட் தட் ஷோஸ் நோ மேலிகன்சி. ஓகே. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, கோட் த சைன்ஸ் ஆர் சிம்டம்ஸ் தட் லெட் டு த டெஸ்ட் சின்ஸ் நோ ஃபைனல் டயக்னோசிஸ் வாஸ் ஃபவுண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட் வந்து வெறும் சிம்டம்ஸ் மட்டும் போய் வந்து ஒரு டெஸ்ட் வரைக்கும் போயிருக்கும். பட் அதோட டயக்னோசிஸ் என்னங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார் டாக்டர். ஓகே. ஸோ அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், சிம்டம்ஸோ அதோட டெஸ்ட்டை வரைக்கும் நம்ம வந்து கோட் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்க்க போகிற 20வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேட்டரலிட்டி இன் ICD-10 சிஎம் கோடிங். ஓகே. ICD-10 கோட் ஸ்பெசிஃபிக்லி ரைட், லெஃப்ட் அண்ட் பைலேட்ரல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் அக்யூரன்சி அண்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட். ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிற 21st கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் பிரின்சிபல் ப்ரொசீஜர் மீன் இன் இன்பேஷண்ட் கோடிங். ஓகே. It is a main procedure performed for treatment or to diagnose the main condition during the hospital stay. Okay. During the hospital stay. ஸோ நம்ம பார்க்க போகிற 22வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் இசட் கோட்ஸ் யூஸ்டு ஃபார் இன் ஹாஸ்பிட்டல் கோடிங்கில் இசட் கோட்ஸ்லாம் எதுக்கு தம்பி யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹெல்த் ஸ்டேட்டஸ் லைக் ஃபாலோ அப், ஸ்க்ரீனிங் ஆர் ஹிஸ்ட்ரி. ஓகே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தோட ஸ்டேட்டஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கோ, ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கோ, அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்சிங் ஆகிறதுக்கு நம்ம இசட் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொல்லணும். ஸோ நம்ம பார்க்க போகிற 23வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த 2 மிட்நைட் ரூல் இன் மெடிக்கேர். ஓகே. 2 மிட்நைட் ரூல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறோம், இஃப் த ஃபிசிஷியன் எக்ஸ்பெக்ட் த பேஷண்ட் டு ஸ்டே ஃபார் 2 மிட்நைட் ஆர் மோர், it billed as a inpatient. Less than that,
அப்சர்வேஷன். ஓகே. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இன்பேஷண்ட்ல தான் அவர் வந்து 2 மிட்நைட் ரூல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 2 மிட்நைட் இல்ல அதுக்கு மேல வந்து தங்கணும்னு நெனச்சாருன்னா, அத இன்பேஷண்ட்ல தான் பில் பண்ணுவாங்கங்கிறத சொல்றாங்க. அத பத்தி வந்து இது இது வந்து ஒரு தனியான டேர்ம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போற 24வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளீன் கிளைம் அண்ட் டெர்ட்டி கிளைம்? ஓகே. கிளீனான கிளைமுக்கும், டெர்ட்டி கிளைமுக்கும் என்ன இதுக்கு வந்து நீங்க படிச்சிருக்கவே தேவையில்ல. ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்ட்டா? ஸோ கிளீனான கிளைம்னா என்ன? இப்ப நீங்க ஒரு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அதுக்கு கோட் எழுதி அதுக்கு கிளைம் அனுப்புறீங்கன்னா, அது கண்டிப்பா வந்து என்ன ஆயிரணும்? பணம் ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆயிரணும். ஓகே. ஸோ இல்ல நீங்க அனுப்புனதுல நெறையா எரர் இருக்கு. அது வந்து டினேல் ஆகுது. அத ரீவொர்க் பண்ண வேண்டியிருக்குன்னா, டெர்ட்டி கிளைம். ஓகே. ஸோ கிளீன் கிளைம்னா அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்றோம்னா, இட்ஸ் எ கம்ப்ளீட் கரெக்ட் அண்ட் பேயபிள் இமிடியேட்லி. ஓகே. இமிடியேட்டா பே பண்ற அளவுக்கு கிளீனா கிளைம் பண்ணியிருக்கணும். டெர்ட்டி கிளைம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேஸ் எ எரர் ஆர் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் ரெக்யூர்டு ரீவொர்க் ஆர் டெனைல் டீம் வந்து ஒர்க் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அது வந்து டெர்ட்டின்னு அர்த்தம். ஓகே. ஸோ நம்ம பார்க்க போற 25வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் கோடிங் ஆடிட் ப்ராசஸ்? ஓகே. கோடிங் ஆடிட் ப்ராசஸ்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? டாக்குமெண்டேஷனை ரிவ்யூ பண்ணணும். ஓகே. அப்புறம் வந்து கோடிங்கோட அக்யூரன்சியை வெரிஃபை பண்ண வேண்டி வரும். அப்புறம் அஃபீஷியல் கைட்லைன்ஸ் ஐசிடி, சிபிடி, அதே மாதிரி ஹெச்சிபிஎஸோட அஃபீஷியல் கைட்லைன்ஸ் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ என்ன இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஃபீட்பேக் இல்ல கரெக்ஷன்ஸை வந்து குடுத்தா போதும். ஸோ என்ன சொல்லணும்? ரிவ்யூ த டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், வெரிஃபை கோடிங் அக்யூரன்சிஸ் செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் வந்து கம்பேர் வித் அஃபீஷியல் கைட்லைன்ஸ் நான் சொன்னது. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை காம்ப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ, ஃபிஃப்த்து வந்து ப்ரொவைட் ஃபீட்பேக் அண்ட் கரெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ நான் இந்த வீடியோஸ் உருவாக்குனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி படிக்கிறது மெடிக்கல் கோடிங்க்குன்னு தெரியாம இருக்கீங்க. ஸோ சில பேரால வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிற முடியும். கண்டிப்பா செல்ஃப் ஸ்டடி பண்ணிற முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி தான் நான் இந்த வீடியோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நீங்க வந்து மெடிக்கல் கோடிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் பண்ணியிருக்க இந்த 4 வீடியோயுமே உட்காந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அழகா நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல ரீட் பண்ணி அதுக்கான தமிழ் மீனிங் சொல்லியிருப்பேன். அத நீங்க அழகா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, நாங்க இத உங்களுக்கு ஈஸியா டிரைவ்ல போட்டு கீழ லிங்க்ல குடுக்கலாம். பட் வந்து என்ன அது வேஸ்ட் தான். கரெக்ட்டா? ஸோ நம்ம பிடிஎஃப்ல அப்படியே பார்த்து இது பண்ற மாரி இருக்கும். டக்குனு அந்த டைம் ஆஃப் இன்டர்வியூல வந்து நமக்கு சொதப்பிருவோம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன பண்ணிக்கங்க, நோட்ஸ் எடுத்து வெளிய வச்சுக்கங்க. ஓகே. இந்த 100 கொஸ்டின்ஸையுமே நான் முன்னாடி சொன்ன 5 டிப்ஸ் இருந்தா அதாவது 5 ரூல்ஸ் தான் உங்களுக்கு மெடிக்கல் கோடிங் லைஃப் சயன்ஸ் ஸ்டூடண்ட் நான் ஃப்ரெஷர் படிக்கணும் சார். என்ன படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஹியூமன் அனாட்டமி தெரிஞ்சிருக்கணும், பிசியாலஜி தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஒரு 100 மெடிக்கல் கோடிங் கொஸ்டின், அதே மாரி மெடிக்கல் டெர்மினாலஜிஸ், ஒரு 50 காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ஒரு மெடிக்கல் கோடிங்ல இருக்க அப்ரிவேஷன்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா தாராளமா முடிச்சிடலாம். ஓகே. ஓகே சார். நான் எல்லாமே படிச்சுட்டேன். ரெடியா இருக்கேன். பட் வந்து எனக்கு வந்து ஒரு ஜாபுக்கான இதெல்லாம் தெரியல சார். எங்க ஜாப் ஓப்பனிங் வருதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல சார்ன்னு கேட்குறீங்கன்னா, ஸோ அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கோடிங், கிளினிக்கல் ரிசர்ச் அதாவது ஃபார்மா, லைஃப் சயன்ஸ் ரிலேட்டட் ஸ்டூடண்ட்ஸுக்கான ஜாப் அப்டேட் குடுக்குறதுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாப் ஓப்பனிங், அதோட இன்டர்வியூ டிப்ஸ் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பேன், டைரக்ட்டா டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இல்ல சார் என்னால செல்ஃபா படிக்க முடியாது. நான் வந்து மெடிக்கல் கோடிங் படிக்கணும்னு நெனைக்கிறேன். ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் நல்ல இன்ஸ்டிடியூட்டா சொல்லுங்க சார். எனக்கு எங்க படிக்கிறதுன்னு தெரியலன்னு குழப்பத்துல இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் குடுக்கவும் நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ இந்த வீடியோ கீழ ஒரு கூகுள் ஃபார்ம் குடுத்துருக்கேன். அத நீங்க ஃபில் பண்ணுங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பர்ட்டோ இல்ல நானே கூட உங்களுக்கு டைரக்ட்டா கால் பண்ணி எங்க நீங்க படிக்கலாம், உங்களோட லொகேஷன் என்ன, நீங்க எங்க ஜாப் எதிர்பார்க்குறீங்க, உங்களோட சேலரி பொறுத்து எந்த மாரியான சிட்டில நீங்க கோர்ஸ் பண்ணி எங்க நீங்க ஜாப் ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த சேலரி கிடைக்குங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அதுக்கான கூகுள் ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணுங்க. அண்ட் மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. நான் என்ன ஒரு பிளான் வச்சிருக்கேன்னா, மெடிக்கல் கோடிங்க்கு ஒரு டுட்டோரியல் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெடிக்கல் கோடிங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 1 ஹவர் லாங் வீடியோ போட்டு மெடிக்கல் கோடிங் எப்படி டுட்டோரியல் இன்ஸ்டிடியூட் எப்படி சொல்லி தருதோ, அத நம்மளே சொல்லி தரலாம் ஃப்ரீயாங்கிற மாரி ஐடியாவுமே இருக்கு. ஸோ நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கங்க. அதே மாரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து உங்களுக்கு மெடிக்கல் கோடிங்க்கு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, இந்த வீடியோவ மறக்காம அவங்களுக்கு அனுப்பி வைங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.